இந்த சர்வே அப்படின்றதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு கேலண்டர் கிடைக்கும்போது ராசி பலன் போட்டுக்குதில்ல, அவ்வளோதான். நல்லது நடந்தால் கரெக்டாக போட்டுக்கிறான்பா அப்படின்னுவோம். இன்னைக்கு உனக்கு நஷ்டம் அப்படின்னு போட்டு ஆமாம் இந்த ராசியில் எத்தனை கோடி பேர் இருப்போம், அத்தனை பேருக்கு நஷ்டம் வருமா, அடப்பாயா அப்படின்ட்டு போயிடுவோம், அவ்வளோதான். கட்சிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன நிறுவனங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த தொகுதியில் பண்ணுங்க அந்த தொகுதியில் பண்ணுங்க அப்படின்றதில் ஆரம்பிச்சு பெருசாக இப்போ ரிசல்ட் வெளியிடுவதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிறுவனங்கள் வந்து ரிசல்ட் பெருசாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில நிறுவனங்கள் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது எல்லா தேர்தலையுமே வந்து நடக்கும்ல. அந்த தாக்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழ்நிலையில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தாவேக்கால ஒரு சர்வே எடுத்து நாங்கள் தான் வந்து 213 தொகுதியில் லீடிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க, அதுக்கு என்ன தாக்கம்? இந்த தாக்கம் அப்படின்றதெல்லாம் ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுவே வந்து அடிப்படை கிடையாது. முதல்ல ஒரு கிரெடிபிலிட்டி வேணும். மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவையே அந்த லாஸ்ட் 3 நாள் மாற்றும்ல. அதாவது ஏதாவது டிராஸ்டிக்காக ஏதோ ஒரு விஷயம் வெடித்து வெளில வருது அப்படின்னா தான் அந்த மாதிரி. மிகப்பெரிய தொகுதி எல்லாம் கரெக்டு. நீங்கள் வந்து ரோடாக போகிறீங்க, போஸ்டர் ஓட்டுறீங்க, மைக் வச்சு பேசுகிறீங்க, எல்லாம் கரெக்டு. இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னு சொன்னால் ஜனங்க உங்களை தேடி வரணும். ஆனால் அந்த கடைசி 2 நாள் அப்படின்றது நீங்கள் ஜனங்களை தேடி போகிறீங்க. அன்னைக்கு நான் தான் கிங்குன்னு அவன் ஃபீல் பண்ணுறான் இல்லையா, அந்த உணர்வை கொடுக்க வேண்டும். அதாங்க எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி டீ கடையில் சந்திப்பு நடத்த முடியுமா? எல்லாம் வந்து ஒரு ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? சூடா இருக்கும்பா, வெயில் போட்டிருக்கோம். அது போட்டாலும் சூடா தான் இருக்குது, என்ன பண்றது. ஓகே, இப்போ தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் களம் வந்து அது வேற சூடா இருக்குது. ஆமா, கரெக்ட். சோ அந்த சூடு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஏசில உட்காந்து பேசலாம். ஆனா சுட சுட பேசணும், நமக்கு போயிடக்கூடாது. ஓகே, சில நேர்காணல்களுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுல என்ன அப்படின்னா வந்து தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தன்னுடைய தேர்தல் பணிகளையும் சரி அரசியலையும் சரி ரொம்ப வேகம் எடுத்து பண்ணாதான் வந்து அது சரியா இருக்கும் அப்படின்னு. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நிச்சயமா அந்த வேகம் வந்திருக்கின்றது அப்படின்னு நல்லாவே தெரியுது. கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கடுமையான பிரச்சாரம், ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துன்னுக்குறாங்க. அண்டு கூட்டம் வருகின்றது. உடனே சார் கூட்டி வரப்பட்ட கூட்டம் எல்லாம் அப்படிதாங்க. என்னவோ இவர் மட்டும்தான் கூட்டு வராரு, மற்றவங்கெல்லாம் தானா வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இனியோ இந்த வெயிலையும் வராங்கல்ல ஜனங்க, அதை கூட்டின்னு வராங்களோ இல்லை தானா வராங்களோ அதையெல்லாம் இப்போ நம்ம பிரித்து பேசிட்டு இருக்க முடியாது. கூட்டம் வருது, அவ்வளோதான். சில பேர் வந்து கூட்டி வந்தாலுமே கூட்டம் வராது. ஓகே, இந்த வேகம் அப்படிங்கிறது அடுத்த 18 நாளுக்கு உண்டான வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓவரால் செயல்பாடுகள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அது அந்த லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து போக போக தான் வந்து தெரியும். பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், தேர்தலில் அந்த மீடியாவில் முகம் காட்டுறதா இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியை பெண்ணுக்கு தள்ளிட்டு திமுக கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வியூவாக பார்க்கும்போது வந்து தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? தமிழ், நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆமாம், இந்த சர்வே அப்படின்றதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு கேலண்டர் கிடைக்கும்போது ராசி பலன் போட்டுக்குதில்ல, அவ்வளோதான். நல்லது நடந்தால் கரெக்டாக போட்டுக்கிறான்பா அப்படின்னுவோம். இன்னைக்கு உனக்கு நஷ்டம் அப்படின்னு போட்டு ஆமாம் இந்த ராசியில் எத்தனை கோடி பேர் இருப்போம், அத்தனை பேருக்கு நஷ்டம் வருமா, அடப்பாயா அப்படின்ட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அப்படியே சும்மா ஜாலியாக படித்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சொல்கிறேன், பர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்க. எல்லா கட்சிகளும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க, ஒன்றும் வேணாம். இப்போ சமீபத்தில் ஒரு ஏதோ நார்த் இந்தியாவில் ஒரு அமைப்பு லோக்பால் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து திமுக அதிரடி வெற்றி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரி, உடனே எல்லாம் பார்த்தீங்களா அந்த திமுக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பாளர்கள் பார்த்தீங்களா இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி, அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு என்னன்னு எடுத்து பார்த்தா மகாராஷ்டிரா தேர்தல் சமீபத்தில் நடந்ததில்லை, அதுலேயும் அதுக்கு அப்புறம் நடந்த இந்த பீகார் தேர்தல் 2த்துலேயும் காங்கிரஸ் வெற்றின்னு போட்டுருந்தாங்க. இதான் அவங்க லட்சணம்.
ஸோ அந்த நேரத்தில் ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம கட்சி சாதகமாக இருந்ததுன்னா நம்ம அதை பார்த்து சந்தோஷமாயிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொதப்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து யாரும் இது பண்ணுறது கிடையாது. சரி, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்து கணிப்பு அப்படின்றது 1 இல்லை 2 நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 நிறுவனங்கள் இருக்கும் போல இருக்குது, சின்ன சின்ன லெவலில் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு. ஈவன் இப்போ கட்சிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்வே ரிசல்ட் வெளில வராது, பட் பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன நிறுவனங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த தொகுதியில் பண்ணுங்க, அந்த தொகுதியில் பண்ணுங்க அப்படின்றதில் ஆரம்பித்து பெருசாக இப்போ ரிசல்ட் வெளியிடுவதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிறுவனங்கள் வந்து ரிசல்ட் பெருசாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் சில நிறுவனங்கள் ட்விட்டரில் மட்டுமே பப்ளிஷ் பண்ணினுக்கிறாங்க. நீங்கள் எங்கடா சர்வே எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் இந்த சர்வே எப்படி எடுக்கிறாங்க? நேராக போயிட்டு பாருங்க, இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஆவரேஜாக ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அப்போது நீங்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் அப்படின்னு சொன்னால் ஒரு தொகுதியில் ஒரு குறைந்தபட்சம் 3000 பேராது இருக்கணும். அந்த 3000 பேரில் ஆண் பெண் அப்படி பிரிக்கணும். அதுக்கப்புறம் ஏழை பணக்காரர், கிராமவாசி நகரவாசி, இந்த தொழில் பண்ணவர் அந்த தொழில் பண்ணவர் இப்படின்னு ஒரு பெரிய வெரைட்டியாக எடுக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ கோடிகள் செலவாகும் தெரியுமா? இப்போது உங்கள் கையில் நான் இந்த கேள்விக்கான இதை கொடுத்துட்டு, அப்பா இந்த தொகுதி வேளாச்சேரி தொகுதின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன தொகுதி, இங்கே வந்து ஒரு 3000 பேர்கிட்ட சர்வே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு 3000 எடுத்திங்கன்னா வேலைக்கு ஆகாது சார். ரயிலில் வரவங்க ரயிலில் வரவங்க வந்து எந்தெந்த தொகுதியிலேருந்து வருவாங்க, ரைட்? அப்போ அந்த பகுதிகளில் இருக்க வீடுகளுக்கு போகணும். அதில் வந்து பணக்கார வீடுகள், ஏழை வீடுகள் இப்படி போகணும். அவங்கக்கிட்ட அந்த ஃபார்மை கொடுக்கணும், ஃபில்லப் பண்ணணும். இதெல்லாம் 3000 பேர் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? ஒரு நாளைக்கு 50 பேருக்கு மேலே நீங்கள் சின்சியராக வேலை பார்த்தீங்கன்னா அந்த 50 பேருன்றதே கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போனீங்கன்னா அப்போ 3000 பேர்னா எத்தனை நாள் ஆகும்? ஆனால் கபால்னு 4 நாள் 5 நாளில் முடிச்சிடுறாங்கன்றாங்க. அவங்க ஏதோ டெக்னிக் வச்சுருப்பாங்களோ எனக்கு தெரியாது, பட் பொதுவாக நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். என்ன ஒரு தடவை கேட்டாங்க, ஒரு பிரபலமான நிறுவனம் தான், ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கேட்டுட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, போன ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு 5 கேள்வி கேட்டு, இது என்னங்க இதுன்னு. சார் இது சர்வே சார் அப்படின்னாங்க. ஏங்க என் நம்பர் தான் தெரியும், என்னுடைய இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியுமா? நான் கொடுக்கறது தான். இல்லை சார் இப்படி தான் சார் அப்படின்னா, சரி விடுங்க. அந்த சர்வேக்கள் அப்படின்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தமிழ். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட்டு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது எல்லா தேர்தலையுமே வந்து நடக்கும்ல. அந்த தாக்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழ்நிலையில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்படி ஒரு 4 சர்வே எடுத்து போட்டால் அவங்க 4 சர்வே எடுத்து போட போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ தாவேக்கால ஒரு சர்வே எடுத்து நாங்கள் தான் வந்து 213 தொகுதியில் லீடிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதுக்கு என்ன தாக்கம்? இந்த தாக்கம் அப்படின்றதெல்லாம் ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுவே வந்து அடிப்படை கிடையாது. முதல்ல ஒரு கிரெடிபிலிட்டி வேணும். இப்போது இதே நிறுவனம் பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் ஆக போகிறாருன்னு சொன்னாங்க. அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. என்டிஏ க்ளீன் ஸ்வீப் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதே நிறுவனம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக ஜெயிச்சு வந்துட்டாங்க. அப்போ அந்த தாக்கத்தை என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது மக்கள் மனசில் பதியணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த டிவி இதெல்லாம் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லலாம், மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நான் இவருக்கு தான் அப்படின்னு சொன்னேன்னா 1000 சர்வே. ஏன்னா பட் அந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட் கேம் சேஞ்சஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல, அந்த லாஸ்ட் மினிட்ல அதுவும் குறிப்பாக எலெக்ஷனுக்கும் அந்த 3 நாளைக்கு முன்னாடி அந்த லாஸ்ட்டு 3 நாள் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாற்றுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்துக்கு கூட வருவோம். மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவையே அந்த லாஸ்ட் 3 நாள் மாற்றும்ல. லாஸ்ட் 3 நாள் மாற்றும்னு சொல்ல முடியாது. அதாவது ஏதாவது டிராஸ்டிக்காக ஏதோ ஒரு விஷயம் வெடித்து வெளில வருது அப்படின்னா தான் அந்த மாதிரி மாறலாம். உதாரணத்துக்கு சரி அதை இப்போ சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸில் ஒரு கணிசமான பர்சன்டேஜ் அவங்க வந்து கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவெடுக்கிறாங்க.
முன்னாடியே முடிவெடுப்பதில்லை. அவங்க முடிவெடுப்பதற்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் அதில் பார்க்கலாம், இதெல்லாம் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த டோர் டு டோர் கேம்பெயின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதான் இந்த லாஸ்ட்டு அந்த கடைசி அந்த 48 மணி நேரம் வந்து பப்ளிக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடாது, வீடு வீடாக சைலண்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது அந்த வாக்காளனுக்கு ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். அன்னைக்கு தான் நம்மளை தேடி வந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து திமுக அதிமுக 2 பேரும் அதை விட்டுற மாட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய தொகுதி, எல்லாம் கரெக்டு. நீங்கள் வந்து ரோடாக போகிறீங்க, போஸ்டர் ஓட்டுறீங்க, மைக்கு வச்சு பேசுகிறீங்க, எல்லாம் கரெக்டு. இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னு சொன்னால் ஜனங்க உங்களை தேடி வரணும். ஆனால் அந்த கடைசி 2 நாள் அப்படின்றது நீங்கள் ஜனங்களை தேடி போகிறீங்க. அன்னைக்கு நான் தான் கிங்குன்னு அவன் ஃபீல் பண்ணுறான் இல்லையா, அந்த உணர்வை கொடுக்க வேண்டும். ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுதான் ஒன்றா சொல்லலாம். மற்றபடி ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒரு ஊழல் விஷயம் வெடிக்கின்றது, இல்லை யாரோ கட்சியை விட்டு போகிறாங்க, இந்த மாதிரி டிராஸ்டிக்காக ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அது ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர, மற்றபடி இந்த கடைசி நேரத்தில் முடிவு எடுக்கிறது அப்படின்னு இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டோர் டு டோர் கேம்பெயின் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது தமிழ். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2021லேருந்து. டோர் டு டோர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய புது கட்சிகள் இல்லை தலைவர்கள் அந்த இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சிக்கலாக இருக்கா, வேட்பாளர்களையும் தாண்டி? இல்லை, தலைவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் ஓட்டுக்கு போயிட்டு இருக்க முடியாது. அது வந்து அந்த டாப் டயர் ஆஃப் கேம்பெயின், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் அவருடைய பிரச்சாரம், அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க அவங்க வந்து இப்போ திமுக அதிமுக 2 பேருக்குமே வந்து எல்லா பகுதிகளிலும் நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க அந்த பகுதிகளில் இருக்கிறவங்கள போயிட்டு மாதிரி ஓட்டு கொடுப்பா அப்படின்றது, இந்த பூத் ஸ்லிப் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் கடைசி நேரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாக்கிங் போகிற மாதிரி போய் அங்கே மக்களை வந்து சந்திக்கிறதா இருக்கட்டும், டீ கடையில் போய் வந்து மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுவுமே அந்த டோருக்கும் இதுக்கும் வந்து பெரிய ஒன்று தூரம்லாம் கிடையாது. டீ கடையில் எத்தனை பேரை பார்க்க போகிறாங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்க? சந்திப்புன்னு ஒன்று நடக்குது, அது மூலியமா ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட வர்றாங்க. அதாங்க, எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி டீ கடையில் சந்திப்பு நடத்த முடியுமா? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜினே அவ்வளோதான். இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு இந்த ரோட் ஷோ நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். ரோட் ஷோ அப்படின்ட்டு இல்லை, அது வண்டியில போகாமா, அது ரோட் ஷோ, அதனுடைய பார்ட்டு தான் இப்போ இந்த டீ கடை ஷோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொன்று வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அந்த கிரிக்கெட்ல, அந்த மாதிரி இந்த டீ கடையில் போகிறது அப்படின்னு. அப்படி பார்க்க போனீங்கன்னா பாண்டிச்சேரி போங்க, அங்கே வந்து சிஎம் ரங்கசாமி அவர்கள் இருக்கார்ல, சாதாரணமாக பார்க்கலாம். அவர்லாம் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வீட்டில் எந்த விதமான இதுவும் கிடையாது. நான்லாம் போயிருக்கேன். அப்படியா? ஆமாம், அதாவது இந்த ஒரு நாடாக்கட்டில் இருக்குல்ல, அது ஒரு நாடாக்கட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இரும்பு மடக்கு நாற்காலி இருக்கும் தெரியுமா, அந்த காலத்துலலாம் அதில் வந்து ஒரு போர்ட்டபிள் டிவி ஒன்று இருக்கும், அதை இந்த பக்கம் வச்சுருப்பாரு. அவங்க அம்மா மட்டும்தான், ஒரு சின்ன வீடு 1 BHK அவ்வளோதான். அதில் தான் இருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர், தெரியுமா? அண்ட் இன்னைக்கும் அங்கே இருக்கிற எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா மொத்தமே 9 லட்சம் வாக்காளர்கள் தான் தமிழ் ஒட்டுமொத்த ஸ்டேட்லேயே. ஸோ எவரிபடி நோஸ் எவரிபடி. அதனால இந்த மாதிரி காலையில் வாக்கிங் வரும்போது பார்க்கறது, டீ கடைக்கு போகிறது, அப்படியே எங்கேயோ போகிற வேலை. இதே ரங்கசாமி அவர்கள் எத்தனையோ நாள் நம்ம பார்த்துருக்கோமே, எங்கேயோ ஒரு அரசு வேலையாக போவார், இதையோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு வருவார், திரும்பி வருவோம், டீ கடையில் நிறுத்துப்பா, ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி எடுத்து, அதுக்கப்புறம் நம்ம அதே டெக்னிக் அப்படி பேப்பரில் அதை மடித்து எண்ணெயை உறிஞ்சிட்டு இந்த பஜ்ஜியை சாப்பிட்டு போவார். ஸோ அங்கே அது வந்து ஒரு சர்வசாதாரண பஜ்ஜி பாலிடிக்ஸ். அப்படி கிடையாது, அங்கே இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஸோ இங்கே இந்த டீ கடையில் போகிறது அப்படின்றது ரைட், இது தேர்தல் நேரத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுக்கும் தலைவனுக்கும் உண்டான தூரம் வெகு தூரத்தில். கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது ஆக்சசிபிள் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இங்கே கிரியேட் பண்ணுறீங்க. பட் அது எல்லா நாளும் இருக்கணும்ல. அது வெறும் எலெக்ஷன் நேரத்தில் தான் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை பார்க்குறீங்க, மீதி பேர்லாம் என்ன நினைப்பாங்க, பார்க்க முடியாதவங்கலாம். அது ஒரு நெகட்டிவ் இதை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இதுவும் போயிட்டு வேற ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். பட் டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த மக்களினுடைய மனநிலையை அந்த லாஸ்ட் 3 நாள் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அந்த டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத விட ஒரு கணிசமான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து கடைசி வாரம் வரைக்கும் முடிவெடுக்காமல் இருப்பாங்க.
அதான் நான் சொல்லுது இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ். ஸோ அவங்கள மதித்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164